வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். புவி ஈர்ப்பைய கேள்வி கேட்கிற ஒரு கலையை பார்க்க நீங்க ரெடியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவோட ஆன்மாவிலிருந்து பிறந்த ஒரு அற்புதம், மல்லக்கம்ப். இதுல யோகாவோட அமைதி, ஜிம்னாஸ்டிக்ஸோட வேகம், தற்காப்பு கலையோட பவர் எல்லாமே ஒன்னா சேருது. சரி, வாங்க இந்த மிரட்டலான உலகத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். மல்லக்கம்ப். மல்லுனா ஒரு பலமான மல்யுத்த வீரன், கம்புனா நமக்கு தெரிஞ்ச கம்பம் தான். சோ சிம்பிளா சொன்னா இது மல்யுத்த வீரனோட கம்பம். அந்த கம்பத்தையே ஒரு எதிராளி மாதிரி நினைச்சு அது மேல மல்யுத்தம் பண்ற ஒரு ட்ரைனிங் மெத்தட் தான் இது. இது வெறும் ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இத பண்டைய இந்தியாவோட தாய் விளையாட்டுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? கபடிக்கு தேவைப்படுற உடம்பு வலிமை, கலரிக்கு தேவைப்படுற ஃப்ளெக்சிபிலிட்டி, சிலம்பத்துக்கு தேவைப்படுற பேலன்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்கறதே இந்த மல்லக்கம்பம் தான். அதனால தான் இது தாய் விளையாட்டு. ஸோ இன்னைக்கு நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, மல்லக்கம்னா என்ன, அதோட ஆழமான வரலாறு, அதுல இருக்கிற வகைகள், போட்டியோட ரூல்ஸ் என்ன, அப்புறம் இப்போ எப்படி அது உலக லெவல்ல கெத்து காட்டுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். மல்லக்கம்ப்னா அப்படின்னா என்ன? இது வெறும் எக்ஸசைஸ் கிடையாது. இது பவர், ஸ்டைல், அப்புறம் கிராவிட்டியவே எதிர்த்து நிக்கிற ஒரு கலைன்னு சொல்லலாம். மல்லக்கம்போட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது நிறைய கலைகளோட ஒரு சூப்பரான மிக்ஸ். இதுல யோகாவோட ஆசனங்கள், ஜிம்னாஸ்டிக்ஸோட சுழற்சிகள், தற்காப்பு கலையோட பவர்னு மூணோட சாரமும் இருக்கு. இதுல பண்ற பயிற்சிகள் எல்லாமே கிராவிட்டிக்கு எதிராக செய்யப்படுறதால ரொம்ப கம்மி நேரத்துல உடம்புல இருக்கிற எல்லா தசைக்கும் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் கொடுக்குது. உண்மையிலே இது மல்யுத்த வீரர்களோட பலத்தையும் வேகத்தையும் மின்னல் வேகத்துல அதிகப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி முறை தான். இப்போ வாங்க மல்லக்கம்போட டைம் டிராவல்ல போகலாம். இதோட வரலாறு எவ்வளோ பழசுன்னு கேட்டா நீங்களே நிச்சயம் ஷாக் ஆயிடுவீங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த விளையாட்டு எவ்வளவு பழையதா இருக்கும்? ஒரு 200 வருஷமா இல்ல 500 வருஷமா? பதில் உங்களை மலைக்க வைக்கும் பாருங்க. இத பத்தின ரெக்கார்ட் கிபி 1135ல சாளுக்கிய மன்னரோட மானசொல்லாசாங்கிற ஒரு புக்ல இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 நூற்றாண்டுக்கு இந்த கலை காணாமலே போயிடுச்சு. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல மராட்டிய சாம்ராஜ்யம் பீக்ல இருந்தப்போ பேஷ்வா 2ஆம் பாஜிராவோட கோச் பாலம்பட்டா தாதா தியோதர் தன்னோட வீரர்களுக்கு பயங்கரமான பலத்தையும் வேகத்தையும் கொடுக்கறதுக்காக இதை திரும்பவும் கொண்டு வந்தாரு. இப்போ ரீசெண்டா 2013ல மத்திய பிரதேசம் இதை தங்களோட மாநில விளையாட்டை அறிவிச்சு பெருமைப்படுத்துச்சு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? மல்லக்கம்ப் மகாராஷ்டிராவோட மராட்டிய மண்ணில தான் திரும்பவும் பிறந்துச்சு. ஆனா அது தன்னோட அதிகாரப்பூர்வ மாநில விளையாட்டா முதல்ல அறிவிச்சது மத்திய பிரதேசம். சரி, இப்போ இந்த கேம்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பிளேயரோட திறமைய சோதிக்கிற 3 முக்கியமான வகைகள் இருக்கு. மல்லக்கம்பல்ல மொத்தம் 3 மெயின் காம்படிஷன் டைப்ஸ் இருக்கு. 1 கம்ப மல்லக்கம்ப், 2வது தொங்கு மல்லக்கம்ப், 3வது கயிறு மல்லக்கம்ப். இதுல ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி சேலஞ்ச் இருக்கு. அது செய்யறதுக்கும் தனி திறமை வேணும். முதல்ல கம்ப மல்லக்கம். இதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பேசிக்கான டைப். தரையில நல்லா உறுதியா நட்டு வச்ச 2.6 மீட்டர் உயரம் உள்ள தேக்கு மர கம்பத்துல பிளேயர்ஸ் அவங்க சாகசங்களை பண்ணுவாங்க. பிடிமானம் நழுவாம இருக்கிறதுக்காக அந்த கம்பத்து மேல விளக்கெண்ணெய் தடவி பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தொங்கு மல்லங்கம். இது தரைய தொடாம சங்கிலியில அந்தரத்துல தொங்குற ஒரு சின்ன கம்பம். ஸ்டெடியா இல்லாம ஆடிட்டே இருக்கிற ஒரு கம்பத்துல பேலன்ஸ் பண்றதுங்கிறது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல? இது வீரரோட கண்ட்ரோலுக்கு ஒரு பெரிய சவால். கடைசியா கயிறு மல்லக்கம். இதுல கம்பத்துக்கு பதிலா முடிச்சே இல்லாத 5.5 மீட்டர் நீள பருத்தி கயிறுல சாகசம் பண்ணுவாங்க. தன்னோட உடம்பு வலிமை, ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறம் பிடிமானத்தோட உச்சத்தை பயன்படுத்தி பிளேயர்ஸ் பண்ற யோகாசனங்களை பார்க்கவே மிரட்டலா இருக்கும். இப்போ மல்லக்கம் போட்டியில வின்னர்ஸை எப்படி செலக்ட் பண்றாங்க, அதோட ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது பார்க்க கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பிளேயருக்கும் அவங்க திறமையை காட்ட 90 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ள அவங்க பண்ற ஸ்டன்ஸோட வேகம், ஸ்டைல், அப்புறம் அது எவ்வளோ கஷ்டமானதுங்கிறத பொறுத்து ஜட்ஜஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை 5 முக்கியமான விஷயங்களை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. கம்பத்து மேல ஏறுறது, கம்பத்துல பேலன்ஸோட கஷ்டமான போஸ் பண்றது, சுத்தி சுத்தி சாகசம் பண்றது, கம்பத்தை விட்டு காத்துல எழும்பி திரும்பவும் பிடிக்கிறது, கடைசியா அழகா கீழே இறங்குறது. இந்த 5லையும் யாரு பெஸ்டா பண்றாங்களோ அவங்க தான் சாம்பியன். ஓகே, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு காலத்துல இந்தியாவோட ஒரு மூலையில இருந்த இந்த கலை இன்னைக்கு எப்படி உலக லெவல்ல பட்டைய கலப்புதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட இந்த கால வளர்ச்சி
சான்ஸே இல்ல. 1962ல முதல் நேஷனல் மேட்ச், 1981ல அதிகாரப்பூர்வமா ஒரு ஃபெடரேஷன், அப்புறம் ரொம்ப முக்கியமா 2019ல மும்பைல முதல் உலக சாம்பியன்ஷிப். இப்போ லேட்டஸ்டா ஒரு மைல்கல் என்னன்னா 2025 நேஷனல் கேம்ஸ்ல இது ஒரு முழு மெடல் ஸ்போர்ட்டா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 15. முதல் உலக சாம்பியன்ஷிப்லயே அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் உட்பட 15 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. உலகம் முழுக்க இதுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப். இது ஒரு சாதாரண நியூஸ் இல்ல, ஒரு மாபெரும் வெற்றி. ஒரு விளையாட்டு வெறும் டெமோ ஸ்போர்ட்ல இருந்து மெடல் ஜெயிக்கிற ஸ்போர்ட்டா மாறுறது அதோட முக்கியத்துவத்தையும் தேசிய அங்கீகாரத்தையும் உறுதிப்படுத்துது. சொல்லப்போனா மல்லக்கம் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு பெரிய மூமெண்ட். ஒரு மல்யுத்த வீரரோட பயிற்சி முறையா ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக சாம்பியன்ஷிப் வரைக்கும் வளர்ந்திருக்கிற இந்த கலையோட பயணம் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. ஒலிம்பிக்ஸ்ல மல்லக்கம்பு வர நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு தோணுது. இந்த புவியீர்ப்புக்கு எதிரான கலை மனித உடம்பால என்னெல்லாம் சாதிக்க முடியுங்கிறதுக்கு எல்லையே இல்லைன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.